ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி காஜு கட்லி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஜு கட்லி செய்ய முக்கியமான பொருள் முந்திரி. பாருங்க, 1 கிலோ முந்திரி எடுத்திருக்கேன் நான். இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். நம்ம 800 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம். சுகர் நம்ம இப்போ இந்த முந்திரி எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம், எல்லாத்தையும் ஒரே டைம் போட்டு அரைச்சிடாதீங்க. அந்த மிக்சியில் ஒரு பாதி அளவுக்கு போட்டு அரைங்க போதும். எல்லாம் இந்த மாதிரி அரைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸ் ஆனால் போதும். அது ரொம்ப நைஸும் ஆகாது. இந்த அளவுக்கு ஆனால் போதும். இதே மாதிரி நம்ம இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துருவோம். ஒரு கிலோ முந்திரி ஃபுல்லாக அரைச்சாச்சு. நம்ம இப்போ ஒரு கடாயை வச்சு சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். வாங்க, இந்த கடாயில் 800 கிராம் சர்க்கரை போட்டுடலாம். 350 ml தண்ணி ஊற்றிடலாம். இதில் இது இப்படியே கிண்டி விடலாம். நம்ம இப்போ லைட்டாக சூடேறி வந்துட்டு இருக்கு. ஒரு 50 ml பால் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் நம்ம பால் எதுக்காக ஊற்றுறோம்னா, சர்க்கரையில் வந்து அழுக்கு இருக்கும். அதை நம்ம சர்க்கரை பாக காய்க்கிறப்போ அந்த அழுக்கெல்லாம் அதில் தனியாக பிரிஞ்சு வர்றதுக்காக தான் நம்ம அந்த பால் ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், கொதி வருது. இந்த அழுக்கும் மேலே தனியாக வந்துட்டுருக்கு. பாருங்கள், கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். அதனால் கம்மி பண்ணிவிட்டு இப்போ அந்த கொதி வர்றப்போ பாருங்கள், அழுக்கு மட்டும் தனியாக வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், தோசை மாதிரி செப்பரேட்டாக தனியாக வந்துட்டு பாருங்கள். இது க்ளீனாக எடுத்துட்டா அது கண்ணாடி மாதிரி ஆகிடும் அந்த சர்க்கரை பாகு. இந்த அழுக்கெல்லாம் நம்ம க்ளீனாக எடுத்தால் தான் அந்த காஜு கட்லி நமக்கு வெள்ளையாக வரும். பாருங்க, சக்கரை பாகில் இந்த அழுக்கு மொத்தத்தையும் எடுத்துட்டானே, க்ளீனாக எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ க்ளீனாக எடுத்துருக்கோம். பாருங்க, நம்ம பாருங்க கண்ணாடி மாதிரி தெரியுது. பாருங்க, இது இது உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். கரெக்டாக இருக்கு. பாருங்க, இப்போ கொதி நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்படி நல்லா கொதிக்கட்டும். இது கிண்டி விட்டே இருங்க. இதே மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இது பாருங்க, இந்த சக்கரை பாகு நல்லா கெட்டியாகி வந்துட்டு இருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டியாகனா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரியை போட்டுருவோம். இதில் போட்டு நல்லா கிண்டி விடுவோம். இதை நம்ம நல்லா விடாம கிண்டிட்டே இருக்கணும். இதை இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால விடாம கிண்டிட்டே இருங்க. இதை நல்லா நைஸ் ஆகும். இது இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. பாருங்க, நம்ம விடாம கிண்டிட்டே இருக்கிறோம். இதை இப்போ கிட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. இது காஜு கட்லி ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஏலக்காய் பொடியை நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஏலக்காய் பொடியை நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இது ஒரு ட்ரையில் மாற்றிடுவோம். வாங்க, பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரை எடுத்துருக்கேன் நான். இந்த ட்ரையில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த ட்ரை ஃபுல்லாக நம்ம பூசி விட்டுடலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்போ அது ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம இந்த நெய் பூசுறது. இந்த ட்ரை ஃபுல்லாக முழுசாக பூசி விட்டுருவோம் நம்ம நெய்யை. இப்போ நம்ம ரெடி பண்ண காஜு கட்லி எடுத்து இந்த ட்ரையில் போட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு விசிறி எடுத்து நம்ம அதை க்ளீனாக வலிச்சு எடுத்துருவோம் ஃபுல்லாக. இந்த மாதிரி எடுத்தால் முழுசாக வந்துடும். அதை எடுத்து நம்ம நெய் பூசி வச்சிருக்கிற ட்ரையில் எடுத்து இதை போட்டுருவோம். இந்த ட்ரையில் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம். நல்லா இந்த மாதிரி விசிறி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண தட்டு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். ட்ரை ஃபுல்லாக ஆகிடும். இப்போ இது மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துட்டு கையில் கொஞ்சம் தொடச்சி விட்டுடலாம். நம்ம இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை இல்லை ரோலர் இருந்துச்சுன்னா ரோலர் எடுத்துக்கலாம். இது மாதிரி ரோலர் இருக்குது என்கிட்ட, அதை எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ இது மேலே வச்சு நம்ம அது மேலே ரோல் பண்ணுவோம். ஒரே மாதிரி ஷேப் வரும். நம்ம
நம்ம தேய்க்க ஒரே மாதிரி ஷேப் வரும் அது. அதுக்காக தான் இந்த மாதிரி ரோலர் வச்சு தேய்க்கிறோம். நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டுறதுனால அதிலே நம்ம தேய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும், அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த காஜு கட்லி அரை மணி நேரமாக ஆறி வந்துடுச்சுங்க, சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். தண்ணி தொட்டு இந்த ஈரக்காய் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே கொஞ்சம் தொடச்சிடுவோம். எதுக்காகன்னா நம்ம சில்வர் லீஸ் போட போகிறோம், அது ஒட்டுறதுக்காக தான். பாருங்கள், இதுதான் சில்வர் லீஸு. இது நம்ம இது மேலே ஒட்ட போகிறோம். பாருங்கள், இப்படி ஒட்டிட்டு இப்படி எடுத்துட வேண்டியது தான், அவ்வளோதான். இதே மாதிரி நமக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் ஒட்டிக்கலாம். நம்ம இது கையில் தொட்டிங்களான்னா கையிலே ஒட்டின்னு வந்துடும். அதனால் பொறுமையாக ஒட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம சில்வர் லீவ்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சுங்க. இப்போ காஜு கட்லியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஸ்கேலை கிராஸாக வச்சு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணால் நமக்கு டைமண்ட் ஷேப்பில் கட்டிங் வந்துடும். நம்ம இதே மாதிரி இதெல்லாம் முழுசாக கட் பண்ணி எடுப்போம். நம்ம எல்லாத்தையும் டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம காஜு கட்லியெல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பாருங்கள், இதை நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக கட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு ட்ரையில் அடிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையில் நம்ம ஜோடிச்சிருவோம். நம்ம செஞ்சுருக்கிற இந்த காஜு கட்லி 2.5 kg அளவுக்கு வரும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த காஜு கட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே கூடவே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதே கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். உங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.